வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால், வருகின்ற 30/4/2024 வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும், செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, சனி பகவானை ஆட்சி வீடாகவும் மூல திரிகோண வீடாக கொண்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள், இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது, மேசம் என்பது இந்த கும்ப மனைக்கு 3ஆம் இடம். அப்போது அங்கே குரு அமர்ந்திருக்கார். அப்போது கடந்த காலத்தில் குருவோட ராகு இணைவு பெற்றிருந்து கிரகணத்துவமாக இருந்தது. அதே சமயத்தில் குரு வக்ரமாக இருந்தார். ஆனால் இப்போ குரு முழு ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ கடந்த காலத்தில் குரு ராகுவோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்பு கேட்ட ஒரு ஊதியம் கிடைக்கல, தன்னுடைய முயற்சி பலிக்கவே இல்லை. அதாவது ஒரு தைரிய வீரியம் கூட நமக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு வகையில் ஒரு மன அழுத்தத்துடன் சென்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்கள். இப்போ அந்த குரு பகவானால தனம் சார்ந்த விஷயங்கள்ல, லாபம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதாவது குறிப்பாக சொல்ல போனால், எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலிதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் அந்த குரு அங்கிறது யாரு? குழந்தைக்கு காரகனாக அல்லவா? அப்போ குழந்தை ரீதியாக, குழந்தை சம்பந்தப்பட்ட, குழந்தை நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாதிப்பை உருவாக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு. குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் இருந்து வந்த அந்த விரிசல்கள், அதனுடைய பிரச்சனைகள், பாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அது எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நான் எத்தனையோ ஒரு முயற்சி எடுத்தேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நிறைய செலவு செய்தேன், ஸோ என்னதான் ஆனாலும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது என்று மன அழுத்தத்தில் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர் கிடைக்கல, ஒரு புகழ் கிடைக்கல, நல்ல உழைச்ச, ஆனால் எனக்குண்டான அங்கீகாரத்தை எனக்கு கிடைக்காமல் என்னுடைய அங்கீகாரம் வேற யாராவதுக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ உழைத்தவன் நான், புகழ் வேற அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தவர்கள் இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். 9க்குரியவனும் 10க்குரியவன், 9க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 10க்குரியவனான செவ்வாயும் இணைந்து கொண்டு 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து தர்மாதிபதி யோகத்துடன், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதே சமயத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்தால் பிருகமங்கல யோகம். ஸோ இதுவரைக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு பல பிரச்சனைகள், பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அனுபவத்தை கொடுத்திருக்கும். ஸோ எதனால் நாம் தோல்வியுற்றோம், எதெல்லாம் நாங்கள் தப்பு செய்தோம் அப்படிங்கிறத அந்த இதை எடுத்துக்கொண்டு இனி அந்த தப்பு செய்யக்கூடாது, ஒரு நல்ல செயல் திட்டம் தீட்டி, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருந்தாலும், அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் உங்கள் ராசியிலேயே வந்து அமர இருக்கிறார். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன்
அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இந்த சுக்கிரன் மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமருகிறது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறார். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது, மன அழுத்தம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உடல் நல ரீதியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் இருந்தது. இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற கும்பராசி என்பவர்கள் அதிலிருந்து மீளக்கூடிய வகையில் அந்த காலகட்டம் அமைகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்போ அந்த காலகட்டம் உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. சுகஸ்தானமும் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை. அப்போ சுகமன என்ன, இதுவரைக்கும் தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான தன்மைகள், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசையோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார், 4ஆம் அதிபதி உச்ச பலம் இருக்கிறார், 4ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வீடு வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், விவசாய துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி அதில் மூலமாக லாபங்களை குறிக்கக்கூடிய தன்மைகள், அதே சமயத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், தொழில் ரீதியான வளர்ச்சிகள், புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உத்வேகம், என்ன ஓட்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 9க்குரியவன் பாக்கியத்தை. ஸோ என்ன பாக்கியத்தை தராமல் காத்து கொண்டிருந்தது, அதாவது குழந்தை பாக்கியம், மெயினாக குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சமுதாயத்தில் அதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சோம், அந்த வேலைக்கான உண்டான ஒரு வெகுமதி நமக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள், அவர்கள் ஒரு நல்ல வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல யோக காலம் அப்படின்னு சொல்லணும். அப்போ 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடியது தான். அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஆனாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கும் போது உங்க ஜாதகமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அமைப்புன்னா மன அழுத்தம், அதாவது காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். வேலையில் இருப்பீங்க, திருப்தியற்ற தன்மை இருக்கும், ஏதாவது ஒரு குறை உங்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதன் மூலமாக மன அழுத்தம், இல்லை இந்த வேலை மாறிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு மன அழுத்தங்கள் இருக்கும். வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேலையை விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காசு பணம் டீல் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்கள், ஷேர் மார்க்கெட், இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்பக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நூன்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். என சனி பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ அந்த 7ஆம் இடத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இது ஏன் திருப்பி சொல்றேன்னா, ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மன உளைச்சலை தரும் அப்படிங்கிறது அமைப்பு. ஒன்று வேலையில் கொடுக்கணும், இல்லை குடும்ப ரீதியாக கொடுக்கணும், இல்லை பணம் ரீதியாக கொடுக்கணும், ஜாமீன் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறேங்கிறதுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதில் போய் சிக்கிட்டு அந்த வலி வேதனைக்குள்ள ஆட்படக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் இருக்கு, காசு இருக்கும், பட் திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும்.
ஸோ அப்போது ஒரு மன அழுத்தம்ங்கிறது இருக்கும். ஸோ அதை தவிர வேற பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பிரம்மாண்டத்தை காமிப்பார், ஆசையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது நான் இப்போ ஒரு பெரிய தொழில் கடனை வாங்கி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் குரு பகவான் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கும். கடந்த காலத்தில் சில அனுபவங்களை கொடுத்திருக்கும். அந்த அனுபவங்களின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், வக்கீல், அதாவது நீதித்துறை அப்படின்னாலும் வங்கி, பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த குரு பகவான், இதற்கு காரணகருத்தமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சச்சங்கங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தின் மீது மதிப்பு மரியாதை, சமூகத்தின் அக்கறை காமிக்கக்கூடிய விஷயங்கள், சனி குருவை பார்க்கறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள், நாட்டங்கள் அதிகரிக்கும். ஸோ இந்த 3 மாத காலங்கள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்தோமேனால் வெற்றி நிச்சயம்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன், அதாவது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக பலன்கள் வேறுபடும், கிரக அமைப்புகள் வேறுபடும், கிரகங்களுடைய பலம் வேறுபடும். ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், திக்பலம் இந்த மாதிரி பலத்துடன் இருக்கின்றனவா, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கிறவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.